வீட்டில் கஸ்டர்ட் பவுடரு, பால், கடல் பாசி இது 3 இருந்தால் போதுங்க. இந்த சுவையான இனிப்பு ஜெல்லி ரெசிபியை பண்ணலாம். ஸ்வீட் அப்படின்னாலே சக்கரை போட்டு தான் செய்வோம். அதனால தான் 4 பொருள்னு சொல்லலை. கஸ்டர்ட் அகர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. 20 கிராம் கடல் பாசியை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் காய்ச்சணும் அப்படின்னா கண்ணாடி பதம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கடல் பாசியை வேக வச்சுக்கிறதுக்கு வானலில் 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஜாரில் அரைச்சி வச்சிருக்க கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கடல் பாசி நல்லா பொங்க ஆரம்பிச்சோன்னே இதை அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இன்னொரு சைடில் நாம் இப்போ பாலை காய்ச்சிக்கலாம். கஸ்டர்ட் கடல் பாசி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் செய்ய போகிறோம். பால் லைட்டாக சூடாகிறதுக்குள்ளாட்டியும் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து இது நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இந்த பக்கம் ரெடியாக வச்சுக்கணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் போடணும். சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் கடல் பாசி போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் வெந்துகிட்டு இருக்கு. பால் 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதில் 1 கப்பிலேருந்து 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்க விடணும். 10 கிராம் அளவு கடல் பாசி தான் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அளவுகளை குறைச்சிக்கணும். பால் இந்த அளவுக்கு நல்லா வத்துனதுக்கப்புறமா க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், கடல் பாசி இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதம் கிடச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கடல் பாசி எடுத்து அப்படியே செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இது மேலே நமக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்க்கலனாலும் அப்படியே சாப்பிட்லாம். 2 மணி நேரம் நல்லா வெளியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் சில் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அப்படி சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்திருக்குன்னு. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி இதை இஃப்தாருக்கு செய்து பாருங்கள். 3 கேரட் இருந்தால் போதும். சுவையான கேரட் புட்டிங் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் உங்களுடைய பெயர்கள்: சாட்சன், கனவு, பானுமதி, யோகன், அபு ஹுரைரா, ஏஏ, கலாராமன் சிங்கப்பூர்லேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி.